ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செக்ஷன் 234 படி நமக்கு எவ்வளோ லேட் ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஆ fees for defaulting furnishing return of income under section 234F without prejudice to provisions of this act where a person required to furnish a return of income under section 239 fails to do so within the prescribed in subsection 1. இப்ப 239 படி நீங்க வித்தின் டைம் லிமிட் குள்ள ஃபைல் பண்ணல அப்படின்னா இப்ப அண்டர் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 இந்த செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டைம் லிமிட் பாத்தீங்கன்னா ஆடிட் இன்கேஸ் நான் ஆடிட் கேஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஜூலை அதாவது 31/7/2024 இது பாத்தீங்கன்னா ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கான டியூ டேட்ஸ். இப்போ நான் ஆடிட் கேஸ்லாம் பாத்தீங்கன்னா 31 ஜூலைக்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் ஆடிட் கேஸா இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 30/10/2024 30 அக்டோபர் 31/10/2024 தான் டியூ டேட். ஸோ இந்த டியூ டேட்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்ற போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் த said section she shall pay by the way of fees sum of 5,000 rupees. இந்த டியூ டேட்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்ற போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபீ 5,000 rupees applicable ஆகும். In case the provision that the total income of the person does not exist 5 lakh rupees அதாவது உங்களோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா 5 lakhs அதாவது பிலோ 5 lakhs இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு இந்த fees payable under section shall not exist 1000 rupees. ஸோ உங்களோட இன்கம் பிலோ 5 lakhs இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 rupees தான் லேட் ஃபீஸ். இன்கேஸ் above 5 lakhs இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5,000 rupees லேட் ஃபீஸ் applicable. இது பாத்தீங்கன்னா the provision of section shall apply respect of the return income required to be furnished for the assessment year commencement after the இந்த 1st April 2018ல இருந்தே இது applicable இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கும் சரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கும் சரி இது applicable ஆகும். நியூ டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல எனக்கு லேட் ஃபீஸ் applicable ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் 6.5 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நியூ டாக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நோ டாக்ஸ். பட் ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா செக்ஷன் 234F இது applicable ஆகும். applicable ஆச்சுன்னா எனக்கு எவ்வளவு லேட் ஃபீஸ் வரும்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்கம் 6.5 lakhs இருக்கு. ஸோ எனக்கு 5,000 rupees லேட் ஃபீஸ் நான் பேயபிள் இருக்கும். டாக்ஸ் பே பண்ணணும். இது எதுக்குன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு. இன்கேஸ் ஓல்ட் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இது. ஓல்ட் டாக்ஸ்ல உங்களுக்கு பிலோவா இருந்துச்சுன்னா பிலோ 5 lakhs அந்த கேஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupeesல லேட் ஃபீஸ் வரும். இன்கேஸ் அபோவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5,000 rupees லேட் ஃபீஸ் வரும். ஸோ இப்போ மெயினா காமனா இருக்க டவுட் என்னன்னா நியூ டாக்ஸ் எதுவுமே எனக்கு 7 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ என்னோட இன்கம் 6.5 lakhs இருக்கு. எனக்கு நோ எந்த டாக்ஸுமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப் டு 7 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. ஸோ செக்ஷன் 134F பாத்தீங்கன்னா applicable ஆகும்னா ஆகும். ஏன்னா உங்களுக்கு நார்மல் இன்கம் விட உங்களுக்கு 5 lakhs மேல இருக்கனால உங்களுக்கு ஸோ இந்த லேட் ஃபீஸ் applicable. இது பாத்தீங்கன்னா எந்த ஃபினான்ஷியல் இயர்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 23-24ல இருந்து இது applicable. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.